السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا النار التي أعدت للكافرين قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி பேசும்போது, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அது இறை மறுப்பாளர்களுக்காக வேண்டியே தயாராக்கப்பட்ட நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நரகம் யாருக்கு சொந்தம்? இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. உண்மையில் நரகம் மிக கொடுமையானது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, வத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரத்தி இத்தகின்னார வலவு பிஷிக்கி தம்ரத்தி, ஒரு பேரித்தம்பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது உங்களுக்கான நரகத்தை விட்டும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். நரகம் அவ்வளவு கொடியதா? ஆம், அவ்வளவு கொடியது. நரகம் எவ்வளவு விசாலமானது. திருக்குர்ஆனுடைய இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது ஆய்வாளர்கள் பல வார்த்தைகளை கேட்பார்கள், பல வார்த்தைகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். மிக உச்சபட்சமாக அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பெரும் மயக்கத்தை தரக்கூடிய ஒரு இலக்கிய வார்த்தை என்பது இந்த நரகம் குறித்தான வார்த்தை தான். நரகம் கேட்கிறது. நரகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நிரம்பி விட்டாயா என்று. நீ நிரம்பி விட்டாய் என்று கேட்கிற போது அது என்ன பதில் சொல்ல வேண்டும்? நிரம்பி விட்டேன் அல்லது நிரம்பி விடவில்லை, நிரம்பவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது கேட்கும், நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், இன்னும் ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேட்கும். இதுதான் திருமறையினுடைய இலக்கியத்தின் உச்சமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு ஆழம். எவ்வளவு ஆழம்? நரகத்தினுடைய மேல் பகுதியில் இருந்து ஒரு கல் போடப்பட்டால் அந்த கல் அதனுடைய அடியாழத்தை தொடுவதற்கு 70 ஆண்டுகள் பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 ஆண்டுகள் ஒரு கல் பயணித்து அதனுடைய அடிப்பாகத்தை பெறும் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆழம் என்பதை பார்க்க வேண்டும். நரகத்தில் மிக குறைந்தபட்ச தண்டனை என்பது நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படுவதுதான். அப்படி சிலருக்கு அணிவிக்கப்படும். அப்படி அணிவிக்கப்படுகிற போது அவர் சொல்லுவார், எனக்குத்தான் இந்த நரகத்திலேயே அதிகமான தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று அவர் எண்ணுவார். இதுதான் குறைந்த தண்டனை. வெறும் செருப்பு தான், நெருப்பாலான செருப்பு. அந்த உஷ்ணத்தின் காரணமாக மூளை உருகிவிடும். அப்ப அவர் சொல்வார், இந்த நரகத்திலே கொடுக்கப்படுகிற தண்டனைகள் இதுதான் உச்சபட்சமானது என்று சொல்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை, இது போன்ற வசனத்தின் தொடரில் சொல்கிறார், வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜார், நரகத்தினுடைய ஃபியூல், எரிபொருட்கள் என்ன? கற்களும் மனிதர்களும். கற்கள் சிலைகளாக வணங்கப்பட்ட கற்கள், அந்த சிலைகள். அதற்கு பிறகு மனிதர்கள். ஒரு பையன் மக்தபு போயிட்டு வந்தான், திருக்குர்ஆன் படிச்சுட்டு வந்தான். வந்த உடனே அம்மா கிட்ட உட்கார்ந்து அழுதான். இப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, பசிக்குதாம்மா? அழாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் டக்குன்னு சாப்பாடு ரெடி பண்ணி தந்துடுறேன். இல்லை, நான் அதுக்கு அழலைன்னா. பிறகு எதுக்கு அழுகிற? இன்னைக்கு உஸ்தாத் ஒரு பாடம் நடத்தினாங்க, நரகத்தினுடைய எரிகொள்ளிகள் என்பது மனிதர்களும் கற்களும் அப்படின்னு பாடம் நடத்துறாங்க. சரி, அதுக்கு என்ன? தப்பு செய்தா தான் நம்ம நரகத்துக்கு போவோம். நம்ம நல்ல பிள்ளையா இருந்துட்டா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்துட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் நம்ம போட மாட்டான் அப்படின்னு அம்மா ஆறுதல் சொன்னாங்க. அவன் சொன்னா, நான் நல்ல பையனா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனா மனிதர்கள் எரிகொள்ளிகள், நரகத்தினுடைய எரிகொள்ளிகள் சொல்றா, நீங்க சமையல் பண்ணும்போது பார்த்திருக்கிற பெரும் பெரும் விறகுகளை வைப்பதற்கு முன்னாலே சின்ன சின்ன விறகு சுள்ளிகளை வைப்பீர்கள். விறகு சுள்ளிகளை வைத்துத்தான் நெருப்பை மூட்டுவீர்கள். அதற்கு பிறகுதான் பெரும் பெரும் கட்டைகளை வைப்பீர்கள். அதுபோல நாளை நரகத்தை மூட்டுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை போல சின்ன சின்ன பிள்ளைகளை இங்கே போட்டு விடுவானோ என்ற அச்சத்தான் நான் அழுகிறேன் என்று அவர் சொன்னார். அவங்க அம்மா அதற்கு பிறகு ஆறுதல் சொன்னாங்க, நல்ல படியாக நடந்து கொண்டால், நன்மைகளை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நரகம் தரமாட்டான், நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேடணும்னு சொன்னாங்க. அப்ப இந்த வசனம் உணர்த்துகிற அந்த செய்தி அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நரகத்தை அணைப்பதற்கு 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று தர்மம், இன்னொன்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விடக்கூடிய கண்ணீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 வகையான துளிகளுக்கு நரகத்தை அணைக்கிற சக்தி இருக்கிறது. ஒன்று போராடி போர்க்களத்தில் அவன் சிந்துகிற இரத்த துளி, இன்னொன்று அல்லாஹ்வுடைய அடியான் இறைவனுடைய அச்சத்தால் விடக்கூடிய கண்ணீர் துளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அந்த அடிப்படையிலே நமக்கென்று விதிக்கப்பட்ட, நமக்கு நரகமா சொர்க்கமா என்பது மறுமையில் தான் நமக்கு தெரியும்.
ஆனால் நம்ம சொர்க்கத்தை ஆதரவு வைக்க வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்தில் எனக்கு நன்மையை கொடு, மறுமையிலே எனக்கு நன்மையை கொடு, நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க சொல்லுகிறார். எனவே அந்த அடிப்படையிலே நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நோன்பினுடைய கடைசி 10 என்பது நரக விடுதலைக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட 10. அல்லாஹும்ம அத்கினா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்கிற பிரார்த்தனையை எல்லா மக்களும் நாம் ஓதிக்கொண்டு வந்திருக்கிறோம். இறைவா, இந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, சொர்க்கத்திலே எங்களை சேர் என்று சொல்லி இந்த பிரார்த்தனைகளோடு நின்று விடாமல் அந்த நரகத்தை அணைப்பதற்கு 2 பெரும் காரணிகளாக இருக்கக்கூடிய தர்மத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவ்வப்போது அழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பும் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை இணைத்து வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.